திரு ஜி.கே. நாகராஜ், கேள்விகளை உங்களுக்கு இடைவேளைக்கு முன்பே வைத்து விட்டேன், தொடருங்கள். இல்ல, அதாவது ஒரு தொலைநோக்கு பார்வையுடைய ஒரு தடையில்லா ஒரு பட்ஜெட்னு சொல்லலாம். நீங்க கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பாக, அதற்கு முன்பாக எதை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அதுல எந்த ஒரு தடையும் ஏற்படுத்தாமல் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி தொலைநோக்கு பார்வையோடு அமைக்கப்பட்ட ஒரு பட்ஜெட், மிகச்சிறப்பான பட்ஜெட். இது நீங்க ஒரு இலவசங்கள் எதிர்பார்க்கல, வேற எதையும் யாரையும் கன்வின்ஸ் பண்ற விஷயங்களை செய்யல. அப்படி கன்வின்ஸ் பண்ணா கூட அதுவும் வளர்ச்சியை நோக்கி தான். அதுல காம்ப்ரமைஸ் ஆஃப் ஆட்சியை காப்பாத்துறதோ அல்லது ஓட்டுகளுக்காகவோ அப்படின்னு கிடையாது. எல்லா மக்களுக்கான எல்லாருக்கான பட்ஜெட். அது குறிப்பா 4 வகையா பிரிச்சிருக்கிறது சொல்றாங்க. பெண்கள், ஏழைகள், அதே மாதிரி உங்களுக்கு இளைஞர்கள், விவசாயிகள். விவசாயிகளுக்கு மிகச்சிறப்பா இயற்கை விவசாயத்திற்கு 1 கோடி பேருக்கு திட்டமிடுறாங்க. அது ரொம்ப மிக மிக முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன். ஏன்னா இன்னைக்கு நம்முடைய அந்த உரங்கள் இறக்குமதி அப்படிங்கிறது மிகப்பெரிய அந்நிய செலவை நமக்கு கொடுத்துட்டு இருக்கு. அதை குறைக்கிறதுக்கு முதல்ல இருந்தே நம்முடைய பாரத பிரதமர் முயற்சி எடுத்திருக்கிறாங்க. அது மிகப்பெரிய ஒரு ஒரு இலக்கா வச்சிருக்காங்க. அது நிச்சயமா அது அவங்க ஒதுக்கி இருக்கிற பட்ஜெட்டும் சரி, ஏறக்குறைய அவங்க ஒதுக்கி இருக்கிற பட்ஜெட் மிகச்சிறப்பா அடுத்த கட்டத்துக்கு விவசாயத்தை கொண்டு போயிடும். ஏன்னா இதெல்லாம் ஏற்கனவே விவசாயத்துக்காக சொன்னதான். விவசாயிகள் வருமானத்தை ரெட்டிப்பாக்க வேண்டும் அப்படின்னாங்க. ரெட்டிப்பாக்குறது நோக்கித்தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியா எந்த பிரேக்கப்பும் கொடுக்கல. ரெட்டிப்பாக்குறதுல நோக்கத்துல அவங்க தெளிவா இருக்காங்க. ஒன்றே ஒண்ணு, அந்த விவசாய சட்டங்கள் மட்டும் அமல்படுத்தப்பட்டிருந்தால் இன்னும் பல மடங்கு அது வெற்றியை கொடுத்திருக்கும். இன்னைக்கு ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி எல்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல 500க்கும் மேற்பட்ட கம்பெனிகள் நடத்த முடியாம திண்டாடுறாங்க. அது குறிப்பா மாநில அரசுடைய ஒத்துழைப்பின்மைன்னு சொல்லலாம். இருந்தாலும் கூட அதையும் சரி செய்வதற்கான பல திட்டங்கள் எல்லாம் முன்னெடுத்திருக்கிறாங்க. அது மிக மிக பாராட்டக்கூடிய விவசாயிகள் கொடுத்திருக்காங்க. அது மாதிரி பெண்களுக்கு 3 லட்சம் கோடி அப்படிங்கிறது மிகப்பெரிய சக்தியை சரியா பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி வெளி மாநிலங்கள் சென்று பணியாற்றவர்களுக்கான அந்த விடுதிகள், தங்கும் விடுதிகள், இதெல்லாம் உண்மையிலேயே இன்னைக்கு தேவை. இன்னைக்கு ஒரு வெளியே போறாங்கன்னா கூட அது ஒரு தங்கறதுக்கான சேஃப்டி, செக்யூரிட்டி, இதெல்லாம் ஒரு மத்திய அரசு நிதியை வழங்குறது அப்படிங்கிறது மிக பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி 5 ஆண்டுகள்ல 1 கோடி மாணவர்களுக்கு தொழில் பயிற்சி, அதே மாதிரி உங்களுக்கு திறன் 20 லட்சம் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாடு, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தொழில் பயிற்சிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா தொழில் அதிகப்படுத்திடும். இன்னைக்கு ஸ்டார்ட் அப் கம்பெனி மட்டுமில்ல, சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்கு ஒரு புதிய உத்வேகத்தை கொடுக்கின்ற வகையில் இந்த பட்ஜெட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கத்திற்கு அதிகாரம் அளிக்கின்ற வகையில் இந்த பட்ஜெட் அமைந்திருக்கின்றலாம் பிரதமர் கூட பெருமிதமாக குறிப்பிட்டிருக்காரு. ஆனால் விமர்சனமாக என்ன முன்வைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல விவசாயிகளுக்கு இரட்டிப்பு லாபம் என்பது, அதை நோக்கி சொல்லிக்கிட்டே தான் இருக்கீங்க. இப்போ கூட நீங்கள் நோக்கிய பயணம் அப்படின்னா சொல்லிங்க தவிர இன்னும் பயன்பாட்டுக்கு வரல அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. ரெண்டாவது, இந்த பட்ஜெட்டில் ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் கொடுத்துருக்கிற முக்கியத்துவம் பிற மாநிலங்களுக்கு கொடுக்கப்படலை. குறிப்பாக தமிழ்நாடு, பஞ்சாப் போன்ற மாநிலங்களை கண்டுகொள்ளலை. சமாஜ்வாதி பார்ட்டியினுடைய எம்பி என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு மைனாரிட்டி அரசு தன்னுடைய அரசை தக்க வைப்பதற்காக அதற்கான திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. இந்தியா முழுமைக்குமான ஒரு திட்டத்தை இல்லையா அறிவிப்புகளை இந்த பட்ஜெட்ல இல்லைன்னு சொல்றாங்க. இல்ல, 2 விஷயங்க. விவசாயம் குறித்து தொடர்ச்சியா பேசிட்டு இருக்காங்க. 2 விஷயம். நான் விவசாயிகளுடைய மாநில தலைவராக இருக்கிறது ஒன்று. இன்னொன்று, எனக்கும் விவசாயிகள் இருக்கிறதுனால 2 விஷயங்கள் நான் உறுதியா சொல்ல முடியும். விவசாயம் என்பது ஒரு ஷார்ட் டைம் நோட்டீஸ்ல பண்ணக்கூடிய விஷயம் இல்லை. அது லாங் டைம் விஷயம்தான். ஏன்னா அது சீதோஷ்ண நிலை சார்ந்தது. மழை, வெள்ளம், அதே மாதிரி வெயில், இதெல்லாம் சார்ந்த விஷயங்கள். சோ அதுல ரொம்ப திட்டமிட்டு கூட்டுப்பண்ணை திட்டம் மூலமாக பல்வேறு விஷயங்கள்ல முன்னெடுக்கணும். அதற்கான ஒரு ஒருங்கிணைந்த திட்டங்களை தான் நம்முடைய மாநில அரசு மக்களுக்கு கொடுத்திருக்கிறது. விளைவுகள் உருவாக்குறது மட்டும் இல்ல, விளைவிக்கிறது மட்டும் இல்ல, அது விற்பனை கொண்டு செல்லணும். அதனாலதான் விவசாயிகள் வியாபாரிகளாக மாற வேண்டிய கான்செப்டை கொண்டு வந்தாங்க. நாம செய்யற ப்ராடக்ட்டுக்கு நாம விட நிர்ணயம் செய்யணும். அந்த நிலைமைக்கு இல்ல. அதனாலதான் விவசாயிகள் வறுமையில வாடுறாங்க, விலை கிடைக்காம நஷ்டத்தில் இருக்கிறாங்க. அதை சரி செய்யதான் பல்வேறு திட்டங்கள், ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி, அதே போல ஈனாம், இது மாதிரி பல திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அது முழுமையா இன்னைக்கு வரைக்கும் செயல்படுத்த முடியல. அதோட மாநில அரசுடைய ஒத்துழைப்பு தேவை. குறிப்பா தமிழ்நாட்டில் எடுத்தா கூட மாநில அரசு என்னென்னலாம் திட்டங்கள் கொடுத்தோ விவசாயிகளுக்கு அதை எதையும் நிறைவேற்றல. இவங்க சொன்ன ஊக்கத்தொகை ஆகட்டும், அல்லது அதே மாதிரி கரும்புக்கு சொன்ன விலையாகட்டும், நெல்லுக்கு சொன்ன விலையாகட்டும், அல்லது காய்கறியில வாங்கி நாங்க ரேஷனரியில விற்போம்னு சொல்லி சொன்னாங்க, அதாகட்டும், எம்எஸ்சி பிக்ஸ் பண்ணுவோம்னு சொன்னாங்க, அதாகட்டும், எதையுமே மாநில அரசே செய்யல.
சோ அப்படிங்கிறப்ப இது ரெண்டு மாநில அரசோட ஒத்துழைப்பு கட்டாயம் தேவை. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஒத்துழைப்பு இல்லாத மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம். அதே மாதிரி கிசான் கார்டு திட்டம், கடன் வாங்குறது, வட்டி கடன் இதெல்லாம் குறைந்த விலையில கடன் வாங்குறது. இப்ப பாருங்க முத்ரா இருக்கு, முத்ரா திட்டத்துக்கு ப்ராப்பரா பே பண்ணியிருந்தா 10 lakhs to 20 lakhs பண்றாங்க. இது மிகப்பெரிய விஷயம். இதெல்லாம் ஊக்குவிக்கிறது, ப்ராப்பரா பே பண்றவங்களை ஊக்குவிக்கிற ஒரு விஷயம் தான் அந்த முத்ரா திட்டங்கள் போன்ற விஷயங்கள்லாம். இது உண்மையிலேயே அதே மாதிரி நாலந்தா பல்கலைக்கழகம் இன்னைக்கு உருவாக்கிறது, சுற்றுலா தரத்தை மேம்படுத்துறது நிச்சயமா இதெல்லாம் தேவை. நாலந்தா பல்கலைக்கழகத்திலிருந்து பீகாருக்கும் ஆந்திர பிரதேசத்துக்கும் கொடுத்த முக்கியத்துவத்தை ஏன் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கல? இந்தியா முழுமைக்குமான பட்ஜெட்டா அது இல்லைங்கிற அந்த குற்றச்சாட்டுக்கு அந்த இடத்துக்கு வருது. பீகாருக்கு எவ்வளவு நிதி? கட்டாயமா இல்ல, ரெண்டு விஷயம் மகேஸ்வரன். ஒண்ணு, இந்த ஆட்சியில பங்கெடுத்துக்கிறவங்க நிச்சயமா அந்த மாநில மக்கள் ஆகட்டும் அந்த ஆட்சி அதிகாரத்துக்கும் கட்டாயமா எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு ஆட்சியில் நாங்க பங்கெடுத்திருக்கிறோம், எங்களுடைய பங்களிப்பு இந்த என்டிஏ கவர்மெண்ட்ல ஒரு முக்கிய பங்காக இருக்கிறது. எங்களுக்கு என்று பிற சிறப்பு சலுகைகள் வேணும்னு கேட்டாங்க. இன்னும் கேட்டா அவங்க சிறப்பு மாநிலமா அறிவிக்கணும் கூட கேட்டாங்க. ஆனா அதையெல்லாம் இல்ல, சிறப்பு நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமா அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் தான், அதுல மாறுபட்ட கருத்து இல்ல. அதே மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்தவரை நிறைய திட்டங்கள். நாகராஜ் சார், அந்த இடத்துல அரசியல் சார்ந்தே நான் சொல்றேன், அரசியல் சார்ந்து இந்த அரசுக்கு ஒரு பெரும் ஆதரவு 2 மாநிலங்களுக்கு கொடுக்குறாங்க. இல்லை இந்த மாநிலங்களுக்கு தேவைன்னு நீங்கள் சொன்னாலும் கூட என்டிஏங்கிற அரசாங்கம் ஒன்று ஆரம்பத்தில் அமைகின்ற பொழுது முதல் 2 அரசு அமைகின்ற பொழுதும் திமுக, அதிமுக, திமுக இந்த 2 தமிழ்நாட்டு திராவிட கட்சிகள் தான் பாஜக ஆட்சி மத்தியிலே அமைவதற்கு பெரும் ஆதரவாக இருந்தார்கள். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இந்த பட்ஜெட்டில் திருக்குறளை கூட நிதியமைச்சர் தவிர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, அப்படி இல்லைங்க. நீங்க ஒரு விஷயம் கவனிக்கணும். தொடர்ச்சியா நம்முடைய பாரத பிரதமர் வர்றப்பெல்லாம் பல ஆயிரம் கோடி இருக்கு, 20,000 கோடி, 10,000 கோடி, 30,000 கோடி, ஈரோடையில் இருந்து திருச்சி ஏர்போர்ட் இருந்து பல திட்டங்கள் ஏற்கனவே அறிவிச்சுட்டு இருக்கோம். பல திட்டங்கள் நிதிகளை ஒதுக்கி இருக்கிறோம். 7 லட்சம் கோடி, 7,000 கோடி, 8,000 கோடி, 10,000 கோடி, இப்படி தொடர்ச்சியா நிதிகளை நாம் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். நீங்க நெடுஞ்சாலைத்துறைக்கு மட்டும் 2 லட்சம் கோடி நாம் ஒதுக்கி இருக்கோம் தமிழ்நாட்டுல. அந்த அளவுக்கு சாலை பணிகள் இன்னைக்கு வேலைகள் நடந்துட்டு இருக்கு. நான் பட்டியலிட்டு போக முடியும். தமிழ் எந்த மாநிலத்தையும் நான் பாகுபாடு காமிக்கல. ஆனா பட்ஜெட்ல ஏற்கனவே ஆட்சியில் அங்கம் பெற்ற கட்சிகளுக்கு சிறப்பு நிதி சிறப்பாக கவனிக்க வேண்டியது அவசியம், அது தேவையும் கூட. அவருக்கு அந்த உரிமை இருக்கிறது. இதே தமிழ்நாடு இன்னைக்கு ஒரு 20 சீட்டுகளை கொடுத்திருந்து இருக்க 40 பேரும் இன்னைக்கு அந்த ஆட்சி அமைய உறுதுணையாக இருந்தால் உறுதியாக சென்று அவர்கள் உரிமையோடு கேட்க முடியும். அதை செய்கின்ற இடத்துலயும் தமிழ்நாட்டுக்கு முக்கியத்துவம் தரணும், தனித்துவம் தரணும். ஏன்னா ஆட்சி அங்கத்துல ஒரு முக்கியமான பங்கா இருக்கிறாங்க, இதுல மாற்று கருத்து இல்ல. சோ அந்த உரிமை இன்னைக்கு நிச்சயமா நாம பீகாருக்கும் ஆந்திர பிரதேசத்துக்கும் கொடுத்து ஆகணும். வருது சார், இது அரசியல் சார்ந்த விவாதமா போகும். நிறைவா சொல்லிக்கிறேன். இது மற்ற மாநிலங்கள் பொறுத்த வரைக்கும் அந்தந்த மாநிலங்கள் சேர்ந்த பாஜக தலைவர்கள் போய் திட்டங்களை கேட்டு வாங்கி கொடுக்குறாங்க. இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் கூட மெட்ரோவுக்குலாம் என்ன நிதி கொடுக்கலன்னு சில நாட்கள் முன்போட குறிப்பிட்டார். அதுபோல தமிழ்நாடு பாஜக தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கான திட்டங்களை எதையும் கேட்டு பெற்று கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. ஆரம்பிச்ச எய்ம்ஸ் இன்னும் கட்டுமானமே தொடங்கலை அப்படிலாம் சொல்றாங்களே. அப்படி இல்லைங்க. ஏற்கனவே 11 மருத்துவக் கல்விகள் நீங்க தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறது. அதே மாதிரி நீங்க மெட்ரோக்கு நிதி கொடுக்கப்பட்டது, கொடுத்த நிதிக்குரிய கணக்கை சப்மிட் பண்ணல இன்னும். அது ஏற்கனவே விமர்சிக்கிறாங்க கூட. கடந்த முறை சொன்னாங்க, கொடுத்த கணக்குக்கு நீங்க கொடுத்த பணத்துக்கு கணக்கு கொடுக்கணும்னு கேட்கறாங்க. பிரச்சனையா அதுதான். நான் இப்போ சொல்றேன், 18 வகையான திட்டங்கள், அணை பாதுகாப்பு மசோதால இருந்து பல்வேறு தேசிய கல்விகள் இருந்து பல திட்டங்களை தமிழக அரசு ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. இன்னும் சொல்ல போனா எதை கொடுத்தாலும் மோடிக்கான வெறுப்பு பேச்சு மட்டும்தான் முதல்வர் பேசிட்டு இருக்காரு முதலமைச்சர். அவர் ஒருபோதும் பாராட்டி பேசுறது இல்ல. ஒரு சின்ன சாம்பிள் காமிங்கள என்றாவது அவர் மோடிஜியை பாராட்டி பேசுறான்னு சொல்லி ஒரு சாம்பிள் ஒரு விஷயம் காமிங்க. நீங்க இங்க இதுக்கு கூப்பிட்டா விளையாட்டுத்துறைக்காக வந்துட்டு போனாரு. பாராட்டினாலும் பிரதமர் எல்லோருக்குமான பிரதமர் தானே சார். கேக்குறாங்க, தேவை அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும். தமிழ்நாட்டுக்கும் வாக்களிக்காத நீங்க அப்படி சொன்ன பார்த்தாங்க. எந்த அரசு பிரதமர் பொதுவானவர் தானே சார். பாகுபாடு காட்டவில்லை. நான் தெளிவா சொல்றேன். நீங்க கடந்த முறை தயவு செய்து ஒதுக்கப்பட்ட நிதிகளை திரும்பி பாருங்க. ஒருபோதும் எந்த விதமான மாறுபாடும் காமிக்கல. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சிறப்பான இடத்துல பாரத பிரதமர் தமிழக மக்களை வச்சிருக்காங்க. பேசலாம். பாகுபாடு காட்டப்படலன்னு சொல்றீங்க. நம்ம அடுத்தடுத்து அது கேள்விகள் மக்கள் மத்தியில இருக்கு. நம்ம மக்கள் அதுக்கு அடுத்து என்னன்னு சொல்ல போறாங்க. நிறைவு கருத்து சுருக்கமா? இல்லைங்க, இதெல்லாம் ஏற்கனவே சொன்னதான். அவங்க அந்த 1 லட்சம் கோடி கூட கேட்டாங்க. இன்னைக்கு ஜன்தன் வங்கி கணக்காகட்டும், இன்னைக்கு அதே போல இன்னைக்கு எரிவாயு குடும்பங்களுக்கு பெண்களுக்கு வழங்குவதாகட்டும், கழிப்பிடங்கள் கட்டி கொடுத்ததாகட்டும், பெண்களுக்கு பாரத பிரதமரை விட வேறு ஒருவர் சிறந்ததாக இதை விட சிறந்ததாக சிந்தித்திருக்கவே முடியாது. ஏன்னா 11 கோடி கழிப்பறைகள் இந்தியா முழுவதும் அப்படிங்கிறப்போ
நீங்க நினைச்சு பாருங்க, 10 லட்சம் குடிநீர் இணைப்புகள் அப்படிங்கிறப்ப எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் இந்த 10 ஆண்டுகள் நடந்திருக்கு. அதனால இது தொலைநோக்கு பார்வையோடு, அதுவும் குறிப்பா விவசாயத்துக்கு நான் ஏற்கனவே சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்றாங்க வருமானம் குறைஞ்சிருக்கு விவசாயத்துல. பட் அது நீண்ட காலம் தான் நடக்கும், உடனடியாக நடக்காது. அதுக்காக தான் விவசாய சட்டங்களை கொண்டு வந்தோம், அதை நடைமுறைப்படுத்த முடியல. இன்னைக்கு அதுக்கான முயற்சி, அடுத்த கட்ட முயற்சி நோக்கி நாம போயிட்டு இருக்கோம். அதனால நிச்சயமாக ஒரு பொருளாதார 10ஆம் இடத்துக்கு நம்ம இன்னைக்கு 5ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறோம். இன்னைக்கு உலக நாடுகள்ல பொருளாதாரத்துல நம்முடைய இந்திய பொருளாதாரம் மிக வலுவாக மாறி இருக்கிறது. நன்றி சார், அடுத்த இடத்துக்கு இன்னும் போக போகிறோம். நன்றி நன்றி நன்றி.